இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி மக்கள் அனைவரையும் இந்த ஒரு இனிய நாள்ல சந்திக்கிறது மிக்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் நான் உங்க ஏகே, இவங்க உங்க வைஷாலி. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 powered by ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹாஸ்பிடல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம், இம்முறை உலக அளவில். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாகவும் ஜெயா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏகே எஸ் சட்டெல்லாம் பலமா இருக்கு. யா வெரி நைஸ் யா ஆக்சுவலி யூ லுக் குட். ஓ நீங்க செம்மையா இருக்கீங்க. பாவாடை தாவணி அடடடா ஆக்சுவலி சென்னையில ஒரே மழை வந்துற போது பாருங்க. ஏகே வந்து நம்ம புகழ்ந்துட்டாரு. ஓகே, இதே சந்தோஷத்தோட நம்ம கண்டஸ்டன்ஸையும் வெல்கம் பண்ணிடலாம். பயங்கர கலர்ஃபுல்லா இருக்காங்க எல்லாருமே. சோ தீபாவளில எல்லாரும் ரொம்ப சேஃபா கொண்டாடிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் இங்க சூப்பரா இன்னும் சேஃபா கொண்டாட போறோம். சோ கலர்ஃபுல்லா இருக்கீங்க பாக்குறதுக்கே. வெரி ஹாப்பி டு see all of you. இந்த ரவுண்ட் வந்து லிரிசிஸ்ட் ரவுண்ட். சோ இந்த வாரமும் நிறைய அழகான பாடல் வரிகள் கொண்ட பாடல்களை தான் வந்து நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. சோ சூப்பரான சாங்ஸ் நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லாஸ்ட் வீக் 6 பேர் பாடி முடிச்சாச்சு. இந்த வீக் வந்து 4 பேர் பாட போறீங்க. அந்த 4 பேரும் பயங்கர பிராக்டிஸோட சூப்பரா ரெடியா இருக்காங்க. சோ எஸ், இது வரைக்கும் இந்த லிரிசிஸ்ட் ரவுண்ட்ல பாடிக்கிட்டு இருந்த நம்ம செல்ல குட்டீஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஃபன்னா செமையா பாடிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா இந்த வாரம் ரிசல்ட் இருக்கு. சோ அந்த ரிசல்ட்ல யாரெல்லாம் தாண்டி போறீங்க, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆக போறீங்கன்றதெல்லாம் போதான் தெரியும். பட் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் இப்போ ரெடியாக இருக்காங்க இந்த லிரிசிஸ்ட் ரவுண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரிசல்ட்டையும் வந்து நோக்கி ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஜட்ஜஸ் இந்த நேரத்தில் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் வெல்கம் சைந்தவி மேம். லெட்ஸ் வெல்கம் தரன் அவர்கள். எங்க 2 பேருடைய சார்பாகவும் 2 ஜட்ஜுகளுக்கும் ஃபர்ஸ்ட் நான் சைந்தவி மேம் சொல்லிடுறேன். மேம் ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்னுடைய விஷஸ் மேம். தேங்க் யூ. உங்களோட 4 குழந்தைகளுக்கும் உங்களோட இப்ப 6 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் விஷஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, ஜோக்ஸ் அபார்ட். ஏகே உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. Thank you மேம். Thank you so much. Thank you. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சூப்பர். அண்ட் தரன் சார், என்னுடைய சார்பாகவும் வைஷாலி சார்பாகவும் ஒட்டுமொத்த JSS டீம் ஜெயா குடும்பம் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும். ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. யாருக்கெல்லாம் பட்டாசு வெடிக்க பிடிக்குதோ வெடிங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ வெடிக்காதீங்க. யாருக்கெல்லாம் நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு அவங்கள மாதிரி ஆனோன்னு தோணுதோ அவங்க. இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய மென்டார்ஸ். ஸோ அவங்கள வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. லெட்ஸ் வெல்கம் சிந்துரி மேம். லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் தான் வேற லெவலில் பாடுறாங்க. வெளியே மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு நம்ம ஷோ ரீச் ஆகிறதுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய பேண்ட் கண்ணன் அண்ட் பேனை வெல்கம் பண்ணும் இல்லையா? லெட்ஸ் வெல்கம் கண்ணன் அண்ட் பேன். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஃபர்ஸ்ட் பாட போற கண்டஸ்டன்ட் யாரு? இவரை பத்தி சொல்லணும்னா இவர் எப்பவுமே வந்து ரொம்ப சாஃப்டான சாங், அதுக்கப்புறம் நடுவுல ஒரு சூப்பரான சாங்லாம் செலக்ட் பண்ணி பாடினாரு. இன்னைக்கும் வந்து ஒரு அழகான சாங் தான் செலக்ட் பண்ணி பாட போறாரு. சோ நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. So yes, let's welcome Arvind on stage. Bring it back that break, 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 beat, break, 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 beat, break, break, break. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Thank you, same wishes. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சுமாரா இருக்கேன். என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கு வந்து நான் பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ற சாங் வந்து மதராசப்பட்டினம் படத்துல இருந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு சாங் அது. அண்ட் சைந்தவி மேம்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் இது. ஆமா. ஓகே. நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க நிச்சயமா நல்லபடியா பாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள். Thank you. பூ
பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. உலரும் காலை பொழுதில் பூமதியும் விலகி போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. என்ன புதுமை, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. பூந்தளிரே தேவையில்லை, வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுவே. ஏற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூக்குது. வானின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவனுக்குள் இதயம் முழுதும் இருக்கும். இந்த தயக்கம் எங்கு கொன்று நிறுத்தும்? இதையறிய எங்கு கிடைக்கும் விளக்கம்? அது கேட்டால் சொல்ல வேண்டும் எனக்கும். உந்தடிரே Makes me want to come alive, makes me want to fly into the sky. Oh, where would I be if I didn't have you next to me? Oh, where would I be? Oh, where? Oh, where? எந்த மேகம் இது எந்தன் வாசல் வந்து எங்கும் வீரமழை தூதே. என்றும் தேவையில்லை, எதுவும் புரியவில்லை, என்ற போதும் இது நீளுதே. யாரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவானதே. ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுதே. இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும்? ஆற்றில் பறந்தே பறவை பறந்த பிறகும் இல்லை தொடங்கும் நடனம் முடிவதில்லை. இது எதுவோ தானதோம் தனன தானதோம் தனன தானதோம்
பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே புலரும் காலை பொழுதில் பூமதியும் விலகி போவதில்லையே நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே நேரம் போகவில்லையே எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே என்ன புதுமை இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே இது எதுவோ ஓகே, ஒரு அற்புதமான ஒரு பாடல், இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு செட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். கண்டிப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சைந்தவி மேம் கிட்ட கேட்கலாம். சைந்தவி மேம், அரவிந்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அரவிந்த் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட பர்ஃபார்மன்ஸு. தேங்க்யூ மேம். நான் வந்து போன ரவுண்டில் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த சங்கதியெல்லாம் இன்னும் கூட அழுத்தமாக பாடிருக்கலாம் அரவிந்த். என்ன ரொம்ப அது மட்டும் தான் எனக்கு லேக்கிங். அந்த இந்த பாட்டில் வந்து நீங்கள் பிச்சு உதறிட்டீங்க அரவிந்த். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பாடினீங்க. ஹையர் ரெஜிஸ்டர்ஸ்லேயும் பயங்கர ஓப்பன் வாய்ஸாக அந்த சாஃப்ட் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் அழுத்தமாக பாடணுமோ அங்கே பாடினீங்க. ஐ எம் ஸோ கிளாட் யூ ஒர்க் ஆன் இட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட்டு சரணம் ஃபுல்லாக சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டீங்க. செகண்ட் சரணம் வந்து உருவானதே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூச்சு, ஆனா அழகா மேனேஜ் பண்ணீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணீங்க. அங்க விடாம நீங்க வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காலிடம் தள்ளி நீங்க எடுத்தீங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் லிரிக்ஸ் மட்டும் எனக்கு சில இடத்துல காற்றில் பறந்தே, நீங்க வந்து ஆற்றில் பறந்தேன்னு பாடினீங்க. காற்றில் பறந்தே அந்த மற்றபடி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அரவிந்த். ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். Super. மென்டாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஸோ அவங்க தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு சூப்பர். எப்பவும் போல. தேங்க்யூ. ஓகே, அண்ட் தரன் சார், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மாதிரி தானே இதுவும். ஸோ இப்போ உட்காந்து நம்ம வந்து இந்த மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். பட் இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபீல்டில் இந்த பாட்டை பாடி எல்லாத்தையும் மாக்கிட்டீங்க. ஸோ அந்த பிள்ளைகள்லாம் மறந்து போச்சு. ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், அதுவுமா இந்த மாதிரி ஒரு பாடலை பாடி சச் அ பியூட்டிஃபுல் சாங். ரூப்குமார் ரத்தோட் பாடியிருப்பார்ல. போன ரவுண்ட்லேயே நாங்கள் வந்து நீங்கள் ஒரு சின்ன இதில் தான் நீங்கள் வந்து அந்த கோல்டன் ஷவரை மிஸ் பண்ணீங்க. எப்படியாச்சும் இவரை வந்து கோல்டன் ஷவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இந்த தடவையும் வைக்க முடியுமான்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஆனால் யோசிக்க வச்சிட்டிங்க. ஸோ கொடுத்துடலாமா? ஷூர். வேணாமா? வேணாமா சார்? கண்டிப்பா. ஓகே, கொடுத்துடலாம். ஸோ மச் ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கோல்டன் ஷவர் வாங்கிட்டீங்க. ஆமா. எப்படி இருக்கு உள்ளக? ரெண்டாவது டைம் வாங்கியிருக்கேன் அது இங்கே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட ரொம்ப இன்னும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா கோல்டன் ஷவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ரவுண்ட் இன்னும் கண்டிப்பாக பண்ணணும். சூப்பர். ஸோ வெரி நைஸ். வாழ்த்துக்கள் அரவிந்த் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஷவர்லாம் வாங்கியிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய இதே மாதிரி கோல்டன் ஷவர்ஸ்லாம் வாங்கணும். ஹாப்பி திவாலி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சேம் விஷஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ அரவிந்த். இந்த லிரிசிஸ்ட் ரவுண்ட்ல இந்த திவாலி செலிப்ரேஷன்ல நம்மளோட இன்னொரு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்மளோட ஜாயின் ஆக போறாங்க. அவர் யாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது அவரை பத்தி சில க்ளூலாம் நான் சொல்றேன். அவர் வந்து கின்னஸ் நாயகன். அவர் வந்து கலைமாமணி ரீசெண்டா வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப அசுரன் படத்துலயும் 100% காதலையும் வந்து நடிச்சு பாடி இருக்காரு. ஏகே யாருன்னு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், எனக்கு யாரு அவரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து மக்கள் இசை மன்னர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அவரை வந்து நான் இன்ட்ரோ கொடுக்கறத விட, நம்ம இன்ட்ரோ கொடுக்கறத விட மக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே. கண்டிப்பா. ஓகே,
போனது அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனது நான் குப்புறக்கா படுத்து கடந்த என்ன குதிரை மேல ஏத்தி விட்டாய ஒன்னும் சொல்லாம உசுர தொட்டாய மனச இருக்க வச்ச சீனி மிட்டாய சொன்னால என் உசுரடுத்த வச்சு கேட்டாரட்ட கண்ணார என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தங்குடிச்சு என்ன கொண்டாடா அட பொட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு ஆரோன்னு ஓடுறதும் பாரு அட பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போற நான் வெடிச்சேன் கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ ஆனண்டா அண்ணே எங்க அண்ணன் வேல்முருகன் அண்ணன் ஹாப்பி தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ண்ணே. ஆமா என்னங்க இதெல்லாம் தெரியாதுல்ல அவருக்கு ஆமா எதுவுமே தெரியாது ஆமா ஆமா எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சுத்தமாவே தெரியாது எனக்குலாம் எந்த ஒரு ஜெயா டிவில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்க வந்தாதான் அந்த நிகழ்ச்சியே ஒரு களை கட்டும். அதே வகையில இந்த ஜெயா டிவி நிகழ்ச்சியில எங்களோட ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2க்கு நீங்க வந்ததுல நாங்க ரொம்ப 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 சந்தோஷம். அதே மாதிரி எப்படி நீங்க வந்த கலகலன்னு இருக்குமோ அப்படியே பயங்கரமா பட்டாசோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆக போது அதுல சந்தேகமே இல்லை. நம்மளுடைய மண்ணின் மைந்தன் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்து நமக்கு வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்திருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் வந்து உண்மையிலேயே நம்ம கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தொடர்ந்து திரையில பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்போ சுப்பிரமணியபுரம் பாட ஆரம்பித்து இந்த மக்களுக்கு ஒரு கிராமத்து குரல் புதுசாக ஏதோ ஒரு குரல் வந்து திடீர்னு திரையிலையும் தொலைக்காட்சியிலும் ஒலிக்குது யாரா அப்படின்னு தேடும் பொழுது அப்படி எப்படி மக்களும் தொலைக்காட்சியும் பத்திரிகைகளும் என்னை கண்டுபிடிச்சி எனக்கு ஒவ்வொரு தடையும் வாய்ப்பு கொடுக்குறாங்களே அதே மாதிரி அந்த அன்னைக்கு ஆரம்பித்து வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவி இன்றைக்கும் எனக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்னாக்கா வேல்முருகனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேண்ணே, நம்ம பசங்கள்லாம் வந்து பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம் சார்? அவங்கள்ட்டேருந்து என்ன கேளுங்க, நான் என்ன கற்றுக்கணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் சிங்கர்ஸ் வந்து சாதாரணமாக நடத்த மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்களாம் ஸ்டாராக வந்துடுவாங்க. இங்கே இருந்தவங்கலாம் ஸ்டார் ஆகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதனால் எல்லாருமே பெரிய ஸ்டாராக வர போகிறாங்க. 2 ஜட்ஜஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க, சொல்லவே வேணாம். மேடமும் சாரும் இருக்கிறாங்க. அதில் நானும் வந்ததில் இந்த தீபாவளி நல்ல நாளில் வந்து உங்களோட கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெயா டிவி சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, இந்த தீபாவளியை மேலும் சிறப்பாக நீங்கள் மாற்றுறதுக்கு அண்ட் உங்களை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு உங்களுக்காக எங்கள் ஜெயா குடும்பம் சார்பாக கண்டிப்பாக கொடுக்கணும். அடி பிச்சி பூ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தவல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான் அடி சவப்பு நிறத்தழகி ஓதட்டு சவப்பழகி சில்லறைய செதறிட்டடி ஓ செருப்பில் சில்லறைய செதறிட்டடி ஓ குங்குமம் ஓதட்ட வச்சு கூலுங்கு சிரிக்கையில இத 2 துடிக்குதடி அத பார்த்து என் மனசு தவிக்குதடி ஓ ஓதட்டுக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி கட்டுப்பாடில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி உங்களுக்காக டெடிகேட் பண்ணேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக ஒரு சிம்மாசனம் காத்திருக்கு. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றிண்ணா, தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய ஷோவில் அடுத்ததாக வந்து பாட போகிற கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா அவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இன்னைக்கு தீபாவளி இல்லையா, ஒரு ஒளி மாதிரி இப்படி வரக்கூடியவங்க, பார்க்கவே ஒரு ஏஞ்சல் மாதிரி கியூட்டா சாஃப்டா 2 வார்த்தைக்கு மேல பேசவே மாட்டாங்க. யாருன்னு தெரிஞ்சு போச்சு. லெட்ஸ் வெல்கம் ராப்சி ஆன் ஸ்டேஜ். ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? நீதானே நீதானே ஃப்ரம் மெர்சல். மெர்சல்ல இருந்து. ஓகே, யாரோட பாட்டு இன்னைக்கு பாட போறீங்க? எனக்கு வந்து விவேக் வேல்முருகன் சாரோட. வாவ், சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், செம்மையா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீதானே நீதானே என் நெஞ்ச
தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் ஏனத்தம் நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீனத்தம் இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக் கொள்ளும் சத்தம் எங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம் உயிரின் திரையில் முன்பால் பிம்பம் நம் காதல் காற்றில் பற்றும் அது வானின் காதல் வெப்பம் நம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் கூந்தல் விழும் யாச்சே 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 துளி மையம் உண்டாச்சே யாச்சே 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 அவள் மையம் கொண்டாச்சே நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீ இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக் கொள்ளும் சத்தம் எங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ சத்தம் அழகாயுடைந்தேன் ஏனர்த்தம் இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக் கொள்ளும் சத்தம் எங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ ரப்சே அண்ணா எப்படி பாடி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? பரவாயில்ல அதுக்கு மேல நீ பேச மாட்டியே, பேசினாதான் பரவாயில்லையே. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தரன் சார். ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சில இடம்லாம் அப்படியே அழகாக மேனேஜ் பண்ணி அந்த செகண்ட் சரணமில் யாழே யாழேலாம் இந்த மாதிரி அழகாக மூச்சு விட்டு எடுத்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி அழகாக பாடிட்டீங்க. அந்த பானின் அந்த இடம் வந்து 2 தடவையுமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி
மற்றபடி வேறு எதுவும் இல்லை, செம்மையாக பாட்டிங்க. ஏதோ சொல்ல வர்றீங்களோன்னு நினைச்சேன். தேங்க்யூ தரன் சார். சைந்தவி மேம் நீங்க சொல்லுங்க, ரஃப்ஸி எப்படி பாடியிருக்காங்க இன்னைக்கு? ரஃப்ஸி போன பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட்டு, வாய்ஸ்லேருந்து சரி பயங்கரமாக ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது அது பயங்கர போல்டாக பாடினீங்க, இது ரொம்ப சாஃப்டாக அப்படி மெலோடியஸாக அழகாக பாடிட்டீங்க. சில இடத்துல மட்டும் டீட்டெயிலிங் கண்ட்ரோல் இல்லை, உங்களோட வாய்ஸில் அப்படி நடுக்க ஷிவர் ஆகிடுது நீங்கள். ஆனால் முன்னையோட இப்போ பயங்கரமாக தைரியமாக பாடுறீங்க. சில பிளேசஸ் மட்டும் ஐ டோன்ட் நோ இஃப் யூர் ரன்னிங் அவுட் ஆஃப் பிரெத்தா இல்லை அங்கே உங்களுக்கு பயந்துட்டிங்களான்னு எனக்கு தெரியல. அது எண்டிங்ஸில் சில இதில் மட்டும். அண்ட் ஃபஸ்ட்டு துண்டு பல்லவி நீதானே லைட்டாக அந்த சங்கதி அழகாக இருந்தது. பட் இட் வாஸ் நாட் லைக் ஆன் த டாட் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி இருந்தது. அண்ட் ஹம்மிங் இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம் ரஃப்ஸி, எனக்கு அது தோணுச்சு. ஹம்மிங் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலிங் கம்மியாக இருந்தது ஹம்மிங்கில். நீங்கள் பாட நினச்சது நீங்கள் பாடலையோன்னு எனக்கு. ஆமாம், ஓவராலாக பார்த்தா ரொம்ப மெலோடியஸாக ஒரு சூதனிங் ப்ரெசன்டேஷனாக இருந்தது ரஃப்ஸி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ மேம். அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வேல்முருகன் சார், நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ரஃப்ஸி எப்படி பாடியிருக்காங்க? என்ன சொல்கிறது, ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுக்கும்பொழுது எப்படி இருக்கும், இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு இனிப்பாக ஒரு அதுவும் இந்த மாதிரி தலையில் முக்கால்லாம் போட்டுட்டு ஸ்வீட் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக மெலடியாக இருந்தது. என்ன சொல்கிறது, நீ உங்களை பார்த்தா எப்படி இருக்கிறீங்களோ அதேமாதிரி உங்கள் குரலும் அப்படியே மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். ஓகே ரக்ஷி, அண்ட் உங்களுடைய ஸ்கோர் என்னன்றதை பார்த்துடலாமா? சைந்தவி மேம். Congratulations ரப்சி, வாழ்த்துக்கள். இந்த லிரிசிஸ்ட் ரவுண்ட்ல அடுத்ததா இங்க வந்து பாட போற கண்டெஸ்டன்ட் தேஷிகா. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். ஹாய் தேஷிகா. ஹாய்க்கா. ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு. சேம் டு யூக்கா. ஓகே, தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிப்பீங்களா? வெடிப்பேன். என்ன மாதிரி பட்டாசுலாம் வெடிப்பீங்க? புஷ்பானம், சங்கு சக்கரம். சங்கு சக்கரம்லாம் வெடிப்பீங்களா? ஆமாமா, அது ஏவுகணை இல்ல, அது எவ்வளவு கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்படி வச்ச உடனே அது சுத்த ஆரம்பிச்சிரும், ஓடி போயிடணும். அதெல்லாம் இல்ல. நம்மள பத்திலாம் தெரியல. நம்ம எல்லாம் சீனி விடியே கையில பிடிச்சு போடுவோம். பட் யாரும் வீட்ல அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இட்ஸ் டேஞ்சரஸ் யா. என்ன பாட்டு பாட போறீங்க? ஈனா மீனாட்டிகா ஃப்ரம் தெரி. ஓ, என்ன தெரி மெர்சல் வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த பாட்டு யார் எழுதுனா? பா விஜய் சார். பா விஜய். ஓகே சூப்பர். நிறைய கிட்ஸ் வந்து பா விஜய் சூஸ் பண்ணி அவங்களுடைய பாடல்களை பாடுறீங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா பாடுங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. தூங்கு முஞ்சி ஏசிக்கு லாஸ்ட் பெஞ்ச் மரம் மண்ட டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணி யூனிஃபார்ம் மேக்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேலே ஏறி நின்று லேட்டு நைட்டு பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸா வாஷ் பண்ணி டெய்லி லேட்டு கெட் அவுட் தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு ஹோம் ஒர்க் எஸ்கேப் டெய்லி இதே வேலையா போச்சு பிச்சிலிக்கி பிம்பிலிக்கி பில்லாப்பி. குட்டி போனிட்டலு கியூட்டா கையும் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பொங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான் தானே பேபி டாடி நான் தானே இந்த உலகம் நீதானே இந்த இதயம் நீதானே.
போட்டு தப்பு பண்ணி கத்துக்கலாம். Yummy yummy food கேட்ட டம்மி டம்மி வெடி சுட்டு தட்டு பூரா கொட்டி விடுறேன். 8 மணி தூக்கம் போட்டு லேட்டா என்ன குட்டி போய் மிஸ் கிட்ட மாட்டி விடுறேன். டாடி நீ கலக்கிறியே சமையல சொதப்புறியே அம்முனி கம்முனி யாரு நீ ஜாலிக்கட ஜாங்கிரி நீ. பெர்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டுடலாமா? முதல்ல வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். பாடிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம என்ன டான்ஸ் ஆடாம நிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி உடனே டக்குன்னு நீங்க எல்லாம் என்ன பின்னாடி ஆடுறீங்க நான் ஆடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பைகாட் பண்ண எல்லா டான்ஸும் ஸ்டெப் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி பாடின உடனே லாஸ்டா அப்பா ஓப்பனிங் அந்த இது 2 சரணம் அப்படின்னு நல்லா ரொம்ப ஜாலியாக பாடினீங்க, என்ஜாய் பண்ணி பாடினீங்க. மற்ற குறைகள்லாம் வந்து மேடம் சாரும் சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். உங்களுக்கு ஒரு செம்ம சைலண்ட் ஆட்டிடியூட் இருக்கு. இந்த ஊம குசும்பு மாதிரி சில பேருங்க இருந்துட்டு எல்லா வேலையும் செய்வாங்கல்ல, அது இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஒரு பயங்கர பெர்ஃபார்மராக வருவீங்க. ஏன்னா செம்மையாக பாடுறீங்க, ரேப் பண்ணுறீங்க, நடுவில் ஸ்டெப் எல்லாம் அப்படியே பீட்டில் ஆன் டாட் செம்மையாக ஆடுறீங்க. ஏன்னா கொஞ்சம் ஆடும்போது மட்டும் அப்படியே கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சு மட்டும் ஆடுறீங்க. இல்லை இங்கே வந்து தான் நானே ஐடியா பண்ணேன். ஓ, இதெல்லாம் இங்கே பண்ண ஐடியாவா? யாரும் சொல்லி தரல உங்களுக்கு? ஆன் தி ஸ்பாட். ஆன் தி ஸ்பாட் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. கலக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. இந்த வேல்முருகன் சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பிரஷன் பாடுறதுலையும் சரி ஆடுறதுலையும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு செம்ம ஸ்டாராக வருவீங்க. சூப்பர். தேங்க்யூ சார். சைந்தவி மேம். ஏஷிகா ஓவராலாக ரொம்ப க்யூட்டாக பாடினீங்க. இந்த பாட்டுக்கு என்ன ஆட்டிடியூட் வேணுமோ அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்க. 2 கரெக்ஷன்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். எந்த உலகம் நீதானே, எந்த இதயம் நீதானே, அதான் நோட்டு. அப்போ நீங்கள் வேறு ஏதோ பாடினீங்க, வேறு மாதிரி பாடினீங்க, அது ஒன்று. அப்புறம் ஓகேலா லவ் யூலா அந்த இடம் மட்டும் திருப்பி அது மாத்திரம் தான். மற்றபடி ஹோல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளுத்து வாங்கிட்டீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இருந்தோம், ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்தோம், நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க தேஷிகா. ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சைந்தவி மேம், ஸ்கோர் ப்ளீஸ். வாவ் தேஷிகா ஹாப்பியா இருக்கா? நெக்ஸ்ட் டைம்லாம் கோல்டன் ஷார் வாங்கணும், ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. இப்போ இதே சந்தோஷத்தோட நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ இந்த தீபாவளி திருநாள் வந்து பயங்கரமா ஜொலிச்சு எல்லாருமே வந்து மனசு நிறைய சந்தோஷத்தோட இருக்கும். நம்ம ஷோல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸும் வேற லெவலில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, செமையா இருக்குது இல்லையா? ஸோ அந்த வகையில இப்போ அடுத்ததா வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வேல்முருகன் அண்ணன். அவரோட சேர்ந்து நம்ம சைந்தவி மேமையும் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ சைந்தவி மேம் அண்ட் வேல்முருகன் சார் 2 பேரும் சேர்ந்து நமக்காக கொடுக்க போறாங்க. பார்த்து நம்ம எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு சொட்டாங்கன்னு அட என்ன பிடிக்கிட்டு இருக்கு வரப்பு மிஸ் கராவதாதா ஒன்னா கட்டிக்கிற ஊரு முன்னாட வெக்கப்பட வேணாம் என்ன பாரு கண்ணால சுமக்காத எனக்கு தாயேண்டி கொஞ்ச நேரம் திருடா மரணா இருக்கா கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அதிகே தொட்டாங்கன்னு அடையில புடிக்கிட்டு இருக்கு வரப்பு மிஸ் கராவதாதா ஒன்னா கட்டிக்கிற ஊரு முன்னாட வெக்கப்பட வேணாம் என்ன பாரு கண்ணால தலைமயிறு தூணியாடத்தான் வெளுத்து தெரி பத்திக்கோ திட்டிக்கோ அழகானே கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அதிகே தொட்டாங்கன்னு அடையில புடிக்கிட்டு இருக்கு வரப்பு மிஸ் கராவதாதா ஒன்னா கட்டிக்கிற ஊரு முன்னாட வெக்கப்பட வேணாம் என்ன பாரு கண்ணால அடுத்ததாங்க லிரிசிஸ்ட் ரவுண்ட்ல இங்க வந்து பாட போற கண்டெஸ்டன்ட் நம்ம இழந்த பழம் ஹர்ஷினி நேத்ரா. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். ஆலமர நீதான் புள்ளையாரா வந்து சூரி கத்தி கண்ண காட்ட காயம் பட்டு ஹர்ஷினி நேத்ரா, ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்படியே பத்திரமா வச்சுக்க. ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? ரோமியோ ஜூலியட் படத்துல இருந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஓ, ஹன்சிகா மோத்வானி. இந்த பாட்டு யார் எழுதுனான்னு தெரியுமா? மதன் கார்கி சார். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். செமையா சூப்பரா வேற லெவல்ல பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. எங்கே உன் வாழ்க்கை போகுதோ, எங்கே உன் தூக்கம் போனதோ, நூல் பொம்மை ஒன்றாய் நீ ஆடுகின்றாய் ராஜகுமாரே, ரத்தனகுமாரே. இதற்கு தானே
ஆசைப்பட்டாய் பாலகுமாரே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே எங்கே நீ கேட்ட ராஜ்யம் ஐயோ நீ இங்கே பூஜ்யம் ஓர் தங்க கூண்டில் நீ மாட்டிக்கொண்டாய் ராஜகுமாரே ரத்தனகுமாரே உன் கூந்தல் மாறி உன் ஆடை மாறி நீ நடக்கும் தோரணைகள் மாறி உற்சாகம் பாய்ச்சும் உன் பேச்சு மாறி நீ சூடும் ஊரல் பெராக மாறி மாறி மாறியாவும் மாறி ராஜகுமாரி ஏ ரத்னகுமாரி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே பழைய நிலைக்கு திரும்பவே சிறிய இதயம் விரும்புதே வழிகள் அதற்கு இங்கே குழப்பம் எதற்கு இங்கே ஒடிந்து முடிந்த உறவுகள் விழுந்த மனதில் அரும்புதே பொருளும் இதற்கு இங்கே குழப்பம் எதற்கு இங்கே காசுக்குத்தானே நீ ஆசைப்பட்டு போனாய் வாசத்துக்கு எங்கும் ஓர் பூனையாக ஆனாய் பொழுது சிரிப்பு இங்கே பளிங்கு சிறையோ அங்கே ராஜகுமாரே ரத்தனகுமாரே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே எங்கே நீ கேட்ட வானவில் எங்கே நீ சொன்ன வேதியல் யார் போல உன்னை நீ மாற்றுகின்றாய் ராஜகுமாரே ஏ ரத்தனகுமாரே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி இவங்க பாடிட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த சவுண்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது கிளாரிட்டியாக அப்படியே என்ன சொல்கிறது அந்த என்ன பாடுறாங்க அப்படின்னு உத்துலாம் கேட்க தேவையில்ல. அதே மாதிரி அவங்க அந்த பாடும்பொழுதே வந்து அவங்க எப்படிலாம் ஏற்ற இறக்கமாக பாடியிருப்பாங்களோ வைக்கம் விஜயலட்சுமி மேடம் அதே மாதிரி அவங்க பண்ணாங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு மீடியமாக பாடிட்டு டக்குன்னு ஷார்ப்பாகவும் ஒரு வரி பாடுவாங்க. அதையும் அதை கரெக்டாக நல்லா கேட்ச் பண்ணி பாடியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் சொல்ல வேணாங்க, நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் போல நிறைய விஷயங்கள். கேசட்டில் படத்தில் கேட்டோமோ அதே வாய்ஸில் அது அழகாக அப்படியே டோன் வந்து அந்த சவுண்டிங் அப்படியே இருந்தது கேட்குறதுக்கு. இந்த சின்ன குரலில் வந்து கேட்குறது பெரிய விஷயந்தான் உண்மையிலேயே. நல்லா இருந்தது. இன்னும் நிறைய பாடல் நீங்கள் பாடுவீங்க, இன்னும் நிறைய பாடிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள்லாம் பெரிய ஆளா என்னாக்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆமாம், சூப்பராக பாடுங்கம்மா, செம்மையாக பாடுங்க. தேங்க்யூ. ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சைந்தவி மேம். நீ கண்டிப்பாக வந்து ஒரு வைக்கம் விஜயலட்சுமி அம்மா எந்த இடத்த இன்னைக்கு நம்ம சினிமாவில் பிடிச்சிருக்காங்களோ அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க. அந்த இது உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ட்ரிப்பியான சாங்கு. ஆனால் எப்படி அது அவங்க ஒரிஜினல் வைக்கம் விஜயலட்சுமி அம்மா எப்படி பாடியிருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தது எனக்கு கேட்குறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. அஃப்கோர்ஸ் ஹியர் அண்ட் தேர் சங்கதி கிளாரிட்டிலாம் கொஞ்சம் அங்கங்கே அடி வாங்குச்சு. பட் ஓவராலாக பார்த்தா எனக்கு அதெல்லாம் சொல்லணுன்னே தோணவே இல்லை. ஏன்னா அந்த ஃபீல் ஆஃப் த சாங் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. வித்தியாசமான வாய்ஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிடிப்பீங்க. சூப்பர். தேங்க்யூ. ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சைந்தவி மேம். நீ கண்டிப்பா வந்து ஒரு வைக்கம் விஜயலட்சுமி அம்மா எந்த இடத்த இன்னைக்கு நம்ம சினிமால பிடிச்சிருக்காங்களோ அந்த இடத்த நீங்க கண்டிப்பா பிடிப்பீங்க. கண்டிப்பாக
தரன் சார் நீங்க சொல்லுங்க, நம்ம இழந்த பழம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? உங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ். சைந்தவி மேம் சொன்ன மாதிரி நீங்கள் வைக்கம் விஜயலட்சுமி மேம் எப்படி இருக்காங்களோ, ஒரு குட்டி தீயும் வைக்கம் விஜயலட்சுமி மேம் ரெண்டும் கலந்த மாதிரி நீங்கள் வருவீங்க. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த பர்ஃபெக்ட் அந்த ஒரு இடத்துல இருந்தீங்க. அந்த ஒரு பர்ஃபெக்ஷனுக்கும் அந்த ஒரு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அவ்வளோதான். என்ன சொல்கிறது, உங்களுக்கு கோல்டன் ஷவர் ஈஸியாக கிடச்சிருக்கும். பட் அதெல்லாம் விடுறா, இவ செமையா பாடிட்டா கொடுத்துலான்னு சொல்லி நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். ஓகே ஹர்ஷினி, இதே சந்தோஷத்தோட இப்போ நீங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. ஓகே, நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இங்க வந்து பாட போறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ண மென்டார்ஸ் வந்து இங்க ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுக்க போறாங்க. சோ இந்த தீபாவளி செலிப்ரேஷன் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான செலிப்ரேஷன் தான். நம்ம எல்லாருமே வந்து சூப்பரா பாட்டு பாடி என்ஜாய் பண்ண போறாங்க. இப்போ நம்ம மென்டார்ஸ் பாடுறத நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எஸ். கற்பூர கன்னிகையே வாராய், அடி அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய், நீ வாங்கல மகராணியே, வலது காலையிட்டு வாராய் நீயே, நீ வந்த இடம் வளமாக, சென்ற இடம் வளமாக, சேர்ந்த இடம் சுகமாக வாழ போறாய். மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மணிக்கும், தூத்துக்குடி போல சில கப்பல் கரை தட்டும், கொடைக்கானல் போன அங்க மேகம் முன்ன சுத்தும். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா, அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா, கற்பூர கன்னிகையே வாராய், அடி அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய், நீ வாங்கல மகராணியே, வலது காலையிட்டு வாராய் நீயே. பட்டி பொத்தையில தனியாக மெத்தையில தூங்காத அக்கா மக வாராண்டி அழைச்சு போக. கெட்டி மேளம் நாதஸ்வரம் அது சேர்ந்து கேட்கும் நேரம் சுகம், டும் 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 டும், டு 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 டும் 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 டும். ஓ மஞ்சள் குங்குமத்தாலின் சிறப்பு, பெண்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு. டும் 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 டும். டும் 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 டும். ஓ ஓ ஓ, சந்திரனில் ஒரு பாதி, இந்திரனில் ஒரு பாதி, சுந்தரனை என் ஜோடியானதென்ன. மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும், மதுரைக்கு போக மாட்டேன், மல்லிப்பூவும் கையில. தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மணிக்கும். எங்கும் போக மாட்டேன், உன் முன்னாலதான் நிப்பேன், முன்னால் வந்து நின்ன என் கண்ணால் சொக்க வைப்பேன். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா, அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா, அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா, அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா. எலிமினேஷன் கிடையாது, பட்
direct entry to the wild card round. ஓகே, ஸோ அடுத்த ரவுண்ட் நீங்கள் வருவீங்க, வந்து பாடுவீங்க, 2 பேருமே பாடுவீங்க. இட் இஸ் யுவர் கோல்டன் டிக்கெட் டு வைல்ட் கார்ட் ரவுண்ட். ஓகே, ஸோ யூ வில் நாட் லீவ் அஸ் டுடே, ஸோ யூ வில் பி கண்டினியூயிங் வித் அஸ். போய் நல்லா தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாமா? இந்த தீபாவளி ஸ்பெஷல் லிரிசிஸ்ட் ரவுண்டில் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ஜட்ஜ் சைந்தவி மேம் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சைந்தவி மேம், இப்போ நீங்கள் எங்களுக்காக ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும் இந்த நேரத்தில். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஏன் கோலி சோடாவே, ஏன் கறி குழம்பே, உன் குட்டி பப்பினா டேக் மீ ஹே, ஏன் சிலுக்கு சட்டை, நான் வெயிட் கட்ட, லவ் சொட்ட டாக் மீ ஏ மைடிய மச்சான், நீ மனசு வச்சா நம்ம வரசிக்கலாம், நெஞ்சு ஜிக ஜிகச்சா, ஏ மைடிய ராணி, ஏன் ட்ரீமில் வாணி, நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்தி கிரச்சா, நம்ம பீச்சு பக்கம் போத்தா ஒரு டப்பாங்குத்து வேஸ்தா, நீ என்னுடைய ரவுடி பேபி, your only girlfriend, I'll give you பூச்செண்டு, we'll make us new trend baby. போத்தா வேஸ்தா ரவுடி பேபி, girlfriend பூச்செண்டு my hormone balance damage, hey kamachi, hey meenakshi, இது மாறிக்கோ மேல கண்ணாச்சி, 1+1 2 mama, you plus me 3 mama, hey vadi rani, yen krishna veni, I'll buy you pony, atta ottine vani, yen mandiravadi, நீ கேடிக்கு கேடி, நான் ஒன்னுல பாதி, நம்ம செம்ம ஜோடி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி 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 பேபி, ரவுடி பேபி. நிச்சயமா இந்த தீபாவளி செலிப்ரேஷன் நாங்க பயங்கர ஜாலியா வந்து கொண்டாடணும். அண்ட் இதே மாதிரி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட இன்னொரு ரவுண்ட்ல வந்து இதே ஷோல நாங்க உங்களை மீட் பண்றோம். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஏகே அண்ட் வைஷாலி அண்ட் ஜேஎஸ்எஸ் டீம். நீங்க எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தது நிப்பான் பிரைஸ் வழங்கும் ஜெயஸ்டா சிக சீசன் 2 பவர்ட் பை ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹாஸ்பிடல் அண்ட் ஃபார் லேடிஸ் அண்ட் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் இம்முறை உலக அளவில் ஹாப்பி தீபாவளி.